ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ஹ பரபிரம்மணே நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. ஹரிஹி ஓம். பிரம்மாதயः சுரகணா முனயோதசித்தாः சத்வைகதானகதயோ வசசாம் பிரவாகைः நாராதிதும் புருர்குணைர் அதுனாபிபிப்ருः கிம் தோஷ்டுமர்ஹதி சமேர் ஹரிருக்ரஜாதே. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்றுரைக்கின் பலவேயாம். அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம். இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளதேயாம். நன்றே நம்பிக் குடிவாழ்க்கை, நமக்கு இங்கு என்னோ பிழைப்பம்மா. கவி சக்கரவர்த்தி கம்பர் இந்த மாதிரி சொல்லி கடவுளை வாழ்த்தி யுத்தகாண்டத்தை ஆரம்பித்து வைக்கிறார். கடவுள் என்று சொல்லப்படும் பரம்பொருள் இத்தகைமையது, இப்படிப்பட்டது, இப்படி தான் இருப்பர். அவர் ஆணா பொண்ணா, அவருக்கு இத்தனை கைகள் உண்டா, இத்தனை ஆயுதங்கள் உண்டா, அவர் உருவத்தோட இருப்பாரா இல்லை அருவமாக இருப்பாரா, இப்படியெல்லாம் டிசைட் பண்ணி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அரகன்ஸ் வேணும். அவர் இருக்காரா இல்லையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இருக்கார்னா எங்கே இருக்கார், எப்படி இருக்கார்? இல்லை அவர் இல்லைன்னு சொல்கிறோமா, அதை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம எப்படி அதை தெரிஞ்சுட்டோம்? இல்லை இருக்கார்னு சொல்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது? சிறந்த ரிஷிகள் ஞானிகள் சொன்னதை ஃபாலோ பண்ணி நம்ம சொல்கிறது பரவாயில்ல. கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவனான குருவை அவர் சொல்கிற வார்த்தையை சத்தியமாக எடுத்துட்டு சொல்கிறது தப்பில்லை. நம்ம சொந்த அறிவை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சேன் கடவுள் இருக்க தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கோ, நான் சொந்த அறிவால் சொல்கிறேன் கண்டிப்பாக கடவுள் எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் ஒரே உருவத்தோடு இருக்காருன்னு சொல்கிறதுக்கோ இல்லை பல உருவங்களாக இருக்காருன்னு சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அப்படி அவர் இருக்காருன்னு சொல்கிறதா இருந்தால் அவர் எங்கே இருக்கார்? கோயில்களுக்குள்ள மாத்திரம்தான் இருக்காரா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போதே விஸ்வம் விஷ்ணுன்னு ஆரம்பிக்கிறது. எல்லாம் விஸ்வம். விஸ்வம்னா என்ன? எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவா. பற்றி உனக்கு எப்படி தெரிஞ்சது, நீ கண்ணால் பார்த்தியான்னு கேட்டால் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அதே சயின்டிஸ்ட் இப்போ மல்டிவர்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. ஊனி இல்லை மல்டி. அவ்வளோ வருஷங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு படிச்சிருக்கிற சயின்டிஸ்ட்கெல்லாமும் ஒன்று ஸ்திரமாக தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இறைவன் இத்தன்மையன் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுடலாம் அப்படின்னு சொன்னால் முடியாது. இப்போ இத்தனை நாழி இதை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், கடவுள் வாழ்த்துல கம்பர் இதை தான் சொல்ல வர்றார். நான் இத்தனை நாழி சொல்கிறேனே, இத்தனை சொல்லியும் முழுசாக அந்த அர்த்தத்தை கன்வே பண்ண முடியலையே அப்படின்னு பார்த்தா திருக்குறள் இருக்குது. பல சொல்ல காமுருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேராதவர். ஒரு சில வார்த்தைகளால் அந்த முழு அர்த்தத்தையும் கன்வே பண்ண முடியாத ஆக்சக்தி இல்லாத என்னை போன்ற ஆட்கள் பல சொல்ல காமுருவர். சொல்லின் செல்வரான கவி சக்கரவர்த்தி கம்பர் சில சொற்கள்லையே எல்லாத்தையும் சொல்லிட்டார். கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு எல்லாரும் சொன்னால் சரி ஒருத்தர் தான் அப்படிங்கிறார் கம்பர். இல்லை சிவன் விஷ்ணு பிரம்மா ஜீசஸ் அல்லான்னு எல்லா பேரையும் சொல்லி இப்படி வேற வேற சுவாமி, ஜீசஸை தொடருது வேற சுவாமி, நான் வேண்டிக்கக்கூடிய பரமேஸ்வரன் வேற சுவாமி அப்படின்னு நான் சாதிக்க ஆரம்பிச்சேன்னா ஓகே, நிறைய வேற வேற சுவாமி இருக்கா அப்படிங்கிறார் கம்பர். இல்லை நான் நாஸ்திகவாதி, எனக்கு சுவாமி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் சரி உனக்கு சுவாமி இல்லை. ஓ நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். இப்போதான் நிறைய பேர் இயற்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவாகிட்ட சொல்கிறார் ஆமாம் இருக்குது கடவுள். நீ இயற்கைன்னு சொல்றியா, இயற்கையாக இருக்கார் உனக்கு. இப்படி இல்லைனும் இருக்குனும் அவர் இப்படிப்பட்டவர்னும் அப்படிப்பட்டவர்னும் நம்ம மாற்றி மாற்றி எப்படிலாம் சொல்கிறோமோ அப்படியெல்லாம் உங்களுக்கு சுவாமி இருப்பார். யத் பாவோ தத் பவதி. கடைசியில் சொல்கிறார் நன்றே நம்பி குடிவாழ். நன்றுங்கிற வார்த்தைக்கு பெருசு அப்படின்னு அர்த்தம், தொல்காப்பியம் சொல்கிற அர்த்தம். இப்படி யாராலையும் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத சுவாமியோடைய எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசு. அறிவுடைய நம்மளால ஒரு நாளைக்கும் இந்த சுவாமியோடைய தன்மை முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. ஆயுமான சுவாமிகள் பாடுறார், அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது, மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது, சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்தெதிர் வழக்கிடவும் நின்றதெது, எங்கனும் பெருவழக்காயாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றென்றைக்கும் உள்ளதெது அது,
கங்குல் பகலற நின்ற எல்லையுள்ளதெது அது கருத்திற்கிசைந்ததுவே கண்டனவெலாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம். எல்லாத்தையும் வேண்டிக்கோங்கோடா, எல்லா இடத்துலையும் இருக்கார் சுவாமின்னு. சமய கோடிகள்லாம் இது என்னுடைய தெய்வம், என்னுடைய தெய்வம் தான் பெருசு, அவர் இத்தன்மையவர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கா மாதிரி இருக்காது. எல்லா இடத்துலையும் பெரிய வழக்கா எடுத்தான் சுவாமியே. கண்டனவெல்லாம் மோன உருவெளியது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் பார்க்குறியோ எல்லாமே சுவாமிப்பா, அதனால அவரை வேண்டிக்கோன்னு சொல்றார். பாரதியாரும் இதே தான் சொல்லியிருக்கார். கேளப்பா சீடனே கழுதையொன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு தாளை பார்த்து இரு கரமும் சிரமேற்கூப்பி சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும். கூளத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும். கூடி நின்ற பொருளனைத்தின் கூட்டம் தெய்வம். எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லாமும் சுவாமி தான். அசுர குலத்தில தோன்றி இவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன ஒரு பரம பக்த சிகாமணியோட கதையை பார்க்கலாம். பிரகலாதனோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நாம ரொம்ப பெருமையா கவி சக்கரவர்த்தின்னு சொல்றோம் கம்பரை. இந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றத்துக்கு அவர் பற்ற பாடு, அவருடைய ஒரு சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அதையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுண்டு கதைக்குள்ள போனா நமக்கு நன்னா புரியும். கம்பர் 12வது நூற்றாண்டுல மாயவரத்து பக்கத்துல தேரெழுந்தூர்ல பிறந்தார். அவருடைய அப்பா பேரு ஆதித்தன். அவர் பிறந்த குலம் ஒச்சன் இல்லைன்னா உவச்சன் அப்படின்னு சொல்றார். கம்பருடைய பிறப்புக்கும் அவருடைய வாழ்க்கைக்குமே நரசிம்மமூர்த்தியோட ரொம்ப சம்பந்தம் இருந்தது. நம்ம தான் தமிழில் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கோ இந்த பள்ளிக்கூடங்கள்லேயோ சுவாமியோட பேரை சொல்லக்கூடாதுன்னு முன்னாடியே சொன்னேனே, இந்த மெக்காலி போட்ட ரூல். இந்த விதத்திலையும் சுவாமியோடைய சம்பந்தப்படுத்தி பாடங்களை சொல்லித்தரக்கூடாது. இந்த மோசமான கொள்கையினால நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு போய் விக்கிபீடியாவில் பார்த்தா கம்பருடைய குலமே கம்பர் குலம் அப்படின்னு அழைக்கப்படுறதாம். இதுலயும் தெளிவா இல்ல, கம்பங்கொல்லைய பார்த்துட்டு இருந்தவாளுக்கு பிறந்ததுனால கம்பர்னு கூப்பிடுறா, இல்ல அவெல்லாம் காளி கோயில்ல பூஜை பண்ணும்போது ஒரு கம்பத்துக்கு பக்கத்துல அவர் கடந்ததுனால அவருக்கு கம்பர்னு பேர் வச்சுட்டா. அப்படி அவளுக்கே ஷூரா தெரியல, நீ பின்னிமா மாத்தி மாத்தி சொல்றா. நானுமே நேர்ல போய் பார்க்காததுனால எனக்கும் ஷூரா தெரியாது. நான் அவருடைய எழுத்தோட விதத்திலையும் எப்படி ஒரு வார்த்தைக்கும் 1000 நாம சீயத்தை அவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறதையும் வச்சு பார்க்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அவ சொல்றது கரெக்டுன்னு தோன்றதுனால அதை நான் சொல்றேன். கம்பர் 12ஆம் நூற்றாண்டுல ஆதித்தன்கிறவருக்கு ஒச்சன்கிற குலத்துல பிறந்தது கரெக்டு. அவ எல்லாரும் நாதஸ்வர வித்வான்கள், அவர்களுடைய குலத்துல இருந்தவர்கள். கம்பருடைய பெற்றோர்களுக்கு நரசிம்மமூர்த்தி தான் குலதெய்வம். நரசிம்மமூர்த்திய வேண்டிண்டு பிறந்தவர் கம்பர். நரசிம்மருடைய பேரை வைக்கணுங்கிற ஆசையினால கம்பத்தை பொழந்துண்டு தன்னுடைய பக்தனான சின்ன குழந்தைய காப்பாத்துறதுக்காக வந்த பரம்பொருளோட பேரை வைக்கலாம்னு கம்பன்னு பேர் வச்சிருக்கார். இப்படி கம்பரோடைய பிறப்புக்கும் அவரோட பேருக்குமே நரசிம்ம சம்பந்தம் ரொம்ப உண்டு. அவரை திருவெண்ணைநல்லூர்ல இருந்த ஒரு பெரிய பணக்காரர் எடுத்து வளர்த்தாருன்னும் நிறைய கல்வி அறிவு வடமொழியிலையும் தமிழ்லையும் சொல்லி கொடுத்ததுனாலதான் அவருக்கு வால்மீகி ராமாயணத்தை அத்துப்படியா தெரிஞ்சிருந்தது. திருக்குறள்லேருந்து ஆழ்வார் பாசுரங்கள்லேருந்து எல்லாத்தையும் கோட் பண்ணி அவரால் இப்படி ஒரு காப்பியத்தை படைக்க முடிஞ்சது. வால்மீகி ராமாயணத்துல ஒரு சில இடங்கள் தவிர எல்லா இடத்துலையும் ஸ்ரீராமரை ஒரு சாதாரண மனிதன் மாதிரியே காட்டியிருப்பார். ஒரு சில இடங்கள்ல தான் அந்த ஈஸ்வரத்துவம் வெளியில நன்னா தெரியும். அதனால வால்மீகி ராமாயணத்துல ஹிரண்யனோட கதையெல்லாம் கிடையாது. வால்மீகி ராமாயணம் எழுதும்போது உத்தரகாண்டம் முதல்ல எழுதியிருக்கல, அது அப்புறமா பின்னாடி சேர்க்கப்பட்டது. வால்மீகியே எழுதினார்னாலும் முதல்ல ராமாயணம் எழுதும்போது எழுதல. அப்படி பின்னாடி எழுதின உத்தரகாண்டத்துல தான் ஹிரண்யனோட கதை ஒரு ஃபுட் நோட் மாதிரி ஆட் ஆயிருக்கு. கம்பர் என்ன பண்ணார், தன்னுடைய இஷ்ட தெய்வமான நரசிம்மமூர்த்திய நடுநாயகமா யுத்த காண்டத்துல கொண்டு போய் வச்சுட்டார். சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகத்துல மகாபாரதம் எழுதின வியாசரை பத்தி வால்மீகி எழுதின ஒரு பெரிய இதிகாசத்தை படிச்சுட்டும் அந்த கவித்துவத்தை படிச்சுட்டும் தைரியமா இந்த வியாசன் ஒரு பாட்டை எழுதியிருக்காரே, ஒரு இதிகாசத்தை படைச்சிருக்காரே, அவருக்கு என்ன தைரியம் வேணும்? வால்மீகி எழுதின அந்த காப்பிய ரசத்தையும் அழகையும் எல்லாத்தையும் பார்த்தா எழுதலாம்னு நினைக்கிறவா எல்லாரும் அவாவா பேனா பென்சிலை கீழே போட்டுட்டு பேசாம அல்லவா இருக்கணும். இப்படி வியாசரை பத்தியே சொல்லியிருக்கா, அதுவும் அத்தனை காலத்துக்கு முன்னாடி. ஒரு ரிஷிய பத்தியே இப்படி சொல்றானா கம்பரை சும்மா விடுவாளா? என்னென்ன தடங்கல் பண்ணணுமோ அத்தனை தடங்களும் பண்ணினா. ராமாயணத்துல ராமருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதர். அவர் வச்சுண்டு பூஜை பண்ணிட்டு இருந்த ஸ்ரீரங்கநாதரை தான் பட்டாபிஷேகம் முடிஞ்சு கிளம்பவே மனசில்லாம கிளம்பின விபீஷ்ணர் கிட்ட
அவர் செஞ்ச தொண்டுக்காக ஸ்ரீராமர் தன் கையாலேயே கொடுத்தார். ஆனா ஆஸ் யூஷுவல் பிள்ளையார் இப்படிப்பட்ட ஒரு சொத்து நம்ம நாட்டை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக காவேரி கரையில கொண்டு போய் வச்சுட்டார். ஐயோ போயிடுத்தே, என்னால எடுத்துன்னு போக முடியலையேன்னு வருத்தப்பட்ட விபீஷணன் கிட்ட ஸ்ரீரங்கநாதர் நீ கவலைப்படாத, நான் இங்கேருந்தே உன்னை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு அருள் பண்ணினார். இதுதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்யேன் உலகத்தீரே அப்படின்னு பாடினார். தென்திசை இலங்கையை நோக்கின்னு இருக்காராம். இப்படி ரொம்ப ஸ்ரீராம சம்பந்தம் உள்ள ராமாயண சம்பந்தம் உள்ள சுவாமி அவர் இருந்த இடமும் ரொம்ப சம்ஸ்கிருத பண்டிதர்களும் தமிழ் பண்டிதர்களும் அப்படியே குமிஞ்சிருந்த இடம். அங்கே போய் அரங்கேற்றம் பண்ணினா நம்மளுக்கு சிறப்பு விசேஷம், எல்லா இடத்துக்கும் இந்த வார்த்தைகள் போய் சேருங்கிறதுக்காக கம்பர் அங்கே அரங்கேற்றம் பண்ண ட்ரை பண்ணார். ஸ்ரீரங்கத்தில் அப்போது வைஷ்ணவ ஆச்சாரியாராக இருந்த நாதமுனிகள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிண்டு அவரோட அனுமதியும் வாங்கிண்டு அப்படியும் அரங்கேற்றம் பண்ண முடியாமல் கம்பர் தடங்கலை நினச்சி என்னடா பண்ணுறதுன்னு கவலைப்பட்டார். அப்போ ஒரு நாள் சொப்பனத்தில் ஸ்ரீரங்கநாதர் என்னுடைய தாசனை நீ பாடலைன்னா எப்படி உனக்கு வழி வரும், நீ சடகோபனை பாடு அப்படின்னு சொன்னார். அதனால கம்பர் உட்காந்து சடகோபர் அந்தாதி பாடி ஒரு வழியா தடங்கள்லாம் நீங்க பெற்று அரங்கேற்றம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு சில விஷயங்களுக்கு அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார்னாலும் ஒரு மாதிரி அரங்கேற்றம் போயின்னு இருந்தது. யுத்த காண்டத்துக்கு வந்துட்டார். ஹிரண்யன் வதைப்படலத்துக்குள்ள போயிட்டார். ஒரே ரகளை எல்லாரும். ராமாயணத்துல எங்க ஹிரண்யகசிபுவை பத்தி இருக்கு, எங்க நரசிம்ம அவதாரத்தை பத்தி வரது, எங்கேயுமே வரலையே, நீ எதையுமே படிச்சு தெரிஞ்சுக்கல போல இருக்கு, நீயா சொந்தமா இட்டு கட்டி பாடின்னு இருக்க, அதை போய் எங்களை அரங்கேற்றம் பண்றதுக்காக சொல்லி கூப்பிடுறையே. சில பேர் கோச்சுண்டு போயிட்டா. நிறைய பேர் இதுக்கெல்லாம் நாங்க அப்ரூவ் பண்ண மாட்டோம், நாங்க இதை அங்கீகரிக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டா. எங்கேயுமே பாடப்படாது அப்படின்னு ரகலை பண்ணினா. இப்படி பெரிய பண்டிதர்கள்லாம் நிறைய கைவிட்டு எழுந்து போனதுக்கு அப்புறமும் சில பேர் கியூரியாசிட்டினால இருந்தா. கம்பர் பாட்டு தொடர்ந்து பெருமூச்சோட போயின்னு இருக்கார். அப்படி தொடர்ந்து சொல்லிண்டே போகும்போது ஒரு இடத்துல நசை திறந்து இலங்க பொங்கி நன்று நன்று என்ன நக்கு விசை திறந்து உருமு வீழ்ந்தது என்னவே தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கையால் எற்றினான் எற்றலோடும் திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது செங்கட்சியம். இப்படி சொன்னார் கம்பர். உடனே எல்லாம் ஒரே கேலி. சிங்கம் எங்கேயாவது சிரிக்குமா? என்ன கம்பரே உங்களுக்கு அறிவே இல்லைன்னு எல்லாரும் கேலி பண்ணினா. நீ பார்த்திருக்கியாடா, நீ பார்த்திருக்கியா, சிங்கம் சிரிச்சு பார்த்திருக்கியா? கம்பர் இதுக்குள்ள யூஸ்ட் ஆயிட்டார். என்னடா இது இவா அப்படிதான் பண்ணுவா, நம்ம பாட்டு தொடர்ந்து சொல்லலாம், நம்மளுக்கு சுவாமி இருக்காருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போங்கோ அப்படிங்கிறா எல்லாரும். கம்பர் சிங்கம் சிரிக்கும்னு சொன்னா அவ ஒத்துன்றுவாளா? அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுவார்? எல்லாமா சேர்ந்து கோஷ்டி போட்டுண்டு கம்பரை எல்லாரும் கலாட்டா பண்ணும்போது ஒரு பெரிய ஹஹான்னு ஒரு சிரிப்பு. அல்மிஷம் இருக்கிறவா எல்லா மனசும் நடுங்கி போயிருக்கும். அங்க கலாட்டா பண்ணிட்டு இருந்த எல்லாரும் கப்சிப்புன்னு அடங்கி போயிட்டா. என்னடா ஒரு சிரிப்புல பூமியை நடுங்கிறதேன்னு பாக்குறா. செகண்ட் எல்லாருக்கும் மனசுல நரசிம்ம சுவாமியை தெரியுது. ஸ்ரீரங்கநாதர் கோயில்ல பின்னாடி தாயார் சந்நிதி முன்னாடி தான் அரங்கேற்றம் பண்ணார். ஏந்து பக்கத்திலேயே மேட்டழகிய சிங்கர் இருக்கார். சிரிச்சது அவர் தான். ஹிரண்யகசிபுவை மடியில போட்டுண்டு கையால கிழிச்சு வதம் பண்ற போஸ்ல இருப்பார் சுவாமி. அப்படி கோபமா இருக்கக்கூடிய சுவாமி முகம் சிரிச்ச மாதிரியாகி வலது கை அபயஹஸ்தமா கையை தூக்கி சிரிச்ச மாதிரியே போஸ் கொடுக்குறாரு. இப்பயும் அவரோட ஒரு சிரிப்புல எல்லாரும் அடங்கி போயிட்டா. அவர்லாம் கோவப்பட்டா என்ன ஆயிருக்கும்? இப்படி பெரிய கான்ட்ரவர்சியான சுவாமியாலேயே நேர்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட கதை கம்பராமாயணத்துல இருக்கிற இரணியன் வதைப்படலம். சிம்மமூர்த்தியோட கதையை அவரோட பேரை யார் சொன்னாலுமே அது மெய்சில் இருக்கும்படிதான் இருக்கும். கவி சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுற ஒருத்தரால சொல்லப்பட்டதுன்னா எவ்வளவு பிரமாதமா இருக்கும் கேட்க. அதனால இந்த நரசிம்ம ஜெயந்திக்கு அதை படிச்சு பார்க்கலாம்னு தோணித்து. இப்போ கம்பராமாயணத்துக்குள்ள போலாம். ஸ்ரீராமருடைய தாசனான ஆஞ்சநேய மூர்த்தியால முழுசா எரியூட்டப்பட்ட இலங்கை தன்னுடைய அழகை இழந்து மோசமான நிலைமையில இருக்கிறத பார்த்த ராவணன் கோபப்பட்டு பிரம்மாவை கூப்பிட்டு மிரட்டி என்னுடைய நகரை முன்னாடியை விட அழகா பண்ணுங்கோ அப்படின்னு ஆர்டர் போடுறான். பிரம்மாவும் தேவதச்சனான மயனை கூப்பிட்டு இலங்கையை பூரா அழகுபடுத்துறார். இலங்கை மறுபடியும் பொன்னும் மணியாலாலையும் இழைச்சு அழகாயி முன்னையின் அழகுடைத்து அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அழகு ஜாஸ்தியாகி இருந்தது. அதை பார்த்துட்டு அப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு கோபம் தீர்ந்தான் ராவணன். நம்பர் கேட்கிறார், இந்த உலகங்களை பல முறை அழித்து அழித்து திருப்பியும் படைக்கிற பிரம்மதேவனுக்கு இதெல்லாம் ஒரு காரியமா? அதனால எரியூட்டப்பட்ட இலங்கையை ஈஸியா சரியாக்கிட்டார்.
அப்படி பிரம்மாவால் சரி பண்ணப்பட்ட இலங்கையை முழுசா வேடிக்கை பார்க்குறான் ராவணன். முன்னாடியை விட பெட்டரா இருக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு செய்ய வேண்டிய பூஜனைகள்லாம் பண்ணி அவரை திருப்பி அனுப்புறான். அப்படி அனுப்பிட்டு தன்னுடைய அமைச்சர்களோட ரம்பையர்கள்லாம் கவரி வீச பெரிய உயர்ந்த சிம்மாசனத்தில் போய் உக்காண்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா, எல்லா முனிவர்களும் வெளியில் போங்கோ அப்படின்னு சொல்கிறான். முனிவர்கள், தேவர்கள் மற்றும் உள்ள வேற அரக்கர் இல்லாத எல்லாரும் இந்த இடத்த விட்டு வெளியில் போங்கோ அப்படின்னு ஆர்டர் போடுறான். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவா ஃபஸ்ட்டு எல்லா விஷயங்களையும் யாராவது ஒரு பெரியவர், ஒரு ரிஷி கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு தான் பண்ணுவா. இது முதல் கோணல், முற்றிலும் கோணல். அப்புறம் அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் வெளியில் அனுப்புகிறான். சின்ன வயசுக்காராலையெல்லாம் வெளியில் அனுப்புகிறான். ஒரு முடிவோடு இருக்கான். வண்டோடு காலையும் வரவு மாற்றினான். சின்ன வண்டோ இல்லை காத்தோ கூட உள்ள நுழையாத மாதிரி ஃபுல் டைட்டான செக்யூரிட்டியை போட்டு என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் தனக்கு ஜால்ரா போட்டு தனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பண்டிதர்கள், பழையவர், கிழவர், பண்பினர், தண்டல்கில் மந்திரத் தலைவர் இவா மாத்திரம் எங்கூட இருக்கலாம். அதாவது கல்வியில் சிறந்த அறிஞர்கள், ரொம்ப நாள் பழகிய ஃப்ரெண்ட்ஸ், நெருங்கிய உறவு சுற்றத்தினர், நக்கு ஜால்ரா தட்டக்கூடிய நல்ல பண்பை உடையவா, இன்னைக்குமே தன்னை பிரியாமல் இருந்து நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய மந்திரிகள் இவா மாத்திரம் இருங்கோ அப்படின்னு ஆர்டர் போடுறான். அதுவும் எப்படி? ஆன்று அமை கேள்வியர் எனினும் ஆண் தொழிற்கு ஏன்றவர் நண்பினர் எனினும் யாரையும் வான் துணை சுற்றத்து மக்கள் தம்பியர் போன்றவர் அல்லரை புறத்து போக்கினான். ரொம்ப படித்து நிறைய தத்துவங்களையெல்லாம் தெரிஞ்ச பண்டிதர்களாக இருந்தாலும், நிறைய பராக்கிரமமாக இவனுடைய போர்கள்ல எல்லாம் சண்டை போட்ட வீரமுள்ளவளாக இருந்தாலும், இவன்கிட்ட நிறைய அன்போட நட்பு பாராட்டுறவாளாக இருந்தாலும், இவனுக்கு ஹிதம் சொல்கிறவா யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளையெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டான். என் பிள்ளைகள், என் தம்பிகள், மற்றவா எல்லாரும் வெளியில் போங்கோ. பீஷ்ணனையும் அமுச்சிருப்பான். ஆனால் என்ன பண்ணுறது, தம்பியா பீட்டர் போட்ட காவலுக்கு பயந்து அங்கங்கே இருக்கிற மிருகங்கள் கூட சித்திரத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே அசையாமல் உட்காந்துருத்தான். சுற்றி வர இருக்கிற மிருக ஜீவராசிகள் கூட. இப்படிப்பட்ட செக்யூரிட்டி. அப்புறம் மண்டபத்தில் இருக்கிறவாளையெல்லாம் பார்த்து நன்னாச்சு, இதை விட மட்டம் நம்மளுக்கு என்ன நடக்க முடியும், பெருமையெல்லாம் ஒரு குரங்கால போச்சே, எல்லாம் ஒரு ஆட்சி, நீங்கள்லாம் அமைச்சர், நான் ஒரு ராஜா, ரொம்ப நன்னா இருக்கு அப்படிங்கிறான். ஒரு குரங்கு வந்து என் ஊரையெல்லாம் சுட்டு தள்ளிவிடுத்து, என்னுடைய நகரமும் என் மக்களும் அழியுமாறு, சேர்ந்தவாலாம் செத்து போகிற மாதிரி என்னென்னமோ நடந்தது. ஒன்றும் செய்ய இயலாமல் என் உடம்பு இந்த அரியணை மேலே சும்மா உட்காந்துருந்தது. ஊரில் ரத்த ஆறு ஓடுறது, ஊரில் இருக்கிற அழகான பெண்களோட கூந்தலில் மனத்துக்கு பதிலாக கெட்ட நாத்தம் அடிக்கிறது பொசுங்கி போய், அவளால் அதை தடுக்க முடியல. வேற எது செய்ய முடியலன்னாலும் இப்படி பண்ணிட்டு போன குரங்க நாம கொன்னுட்டோன்னாவது இருக்க வேண்டாமா? மல்லாம் பிறந்து என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் ராவணன் பேசின்னு இருக்கும்போது அவனுடைய சேனாபதி பிரஹஸ்தன் எழுந்து பேசுகிறான். அவன் தான் ஜம்புமாலியோட அப்பா. மூர்த்தி ஜம்புமாலியெல்லாம் வதம் பண்ணிவிடலையா? பழி, வெறி, அவமானம் எல்லாமா சேர்ந்து அவன் கோபமாக பேசுகிறான். கிட்ட நான் அன்னிக்கே சொன்னேன், அரண், தூஷணன் நம்மளோட வீரர்களை எல்லாம் வச்சு அங்கேயே கொன்னா, உன் தங்க சூர்பனகையை அவமானப்படுத்தினா, எல்லாம் பண்ணினவாளை நீ வந்து ரகசியமாக போய் அவள் ஆற்றுலேருந்து அவள் பொம்மநாட்டியை திருடின்லாம் வராதன்னு எத்தனையோ சொன்னேன். நேரில் போய் சண்டை போட்டு கொண்டு வந்திருக்கணுங்கிறான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கேன்னா பொறுத்துன்ட்டு பேசாமல் உக்காந்துருந்ததுனாலையா, இல்லை எல்லா இடத்துலையும் படை எடுத்துன்னு போய் சண்டை போட்டதுனாலையா? சட்டுன்னு படை எடுத்துன்னு போய் அவளையெல்லாம் கொன்று தீத்துட்டு வராமல் இன்னுமே என்னத்துக்கு பேசின்னு இருக்கேங்கிறான். பிரஹஸ்தன் பேசின உடனே நான் தொடர்ந்து ஒவ்வொரு ராட்சசாலாக எழுந்து அரக்கர்குல வீர பிரதாபங்களையெல்லாம் சொல்லி, நம்மளும் பிரஹஸ்தன் சொல்கிறதான் கரெக்டு, நம்ம போய் சண்டை போடணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. மகோதரன், வஜ்ரதந்தன், துன்முகன், மகாபார்ஸ்வன், பிசாசன், சூரிய சத்ரு, யக்ஞ சத்ரு, நிறைய பேர் எழுந்திருந்து சொல்றா, எதுக்கு எங்களை சண்டைக்கு அனுப்ப மாட்டேங்கிற, எங்களை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறியா அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் கும்பகர்ணனும் எழுந்திருந்து பேசுறான். வால்மீகி ராமாயணத்துல கொஞ்சம் அப்புறம் தான் வருவான் கும்பகர்ணன். கும்பராமாயணத்துல முன்னாடியே மந்திராலோசனையில வந்து ராவணனை திட்டுறான்னாலும் உன்னை நான் சண்டையில சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு எழுந்திருந்து பேசுறான். விஷயம் தெரியாத நீங்கள்லாம் துள்ளி துள்ளி பேசுறேன், நீங்கள்லாம் பேசாம உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை பார்த்து, இவன் என்னோட தம்பி, இவன் எனக்கு நல்லது சொல்லுவான், நீ நம்பினாய்னா நான் உனக்கு சொல்றேன், 1000 மறைபொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய், தீவினை நயப்புறுதல் செய்தன தெரிந்தாய். 1000 இருக்கிற வேதமெல்லாம் தெரிஞ்சுண்டியே, அதில் இருக்கிற பொருளெல்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கியே, இன்னொருத்தருடைய பொண்டாட்டியை கொண்டு ஜெயிலில் வச்சிருக்கியே, அதனால ஒரு குரங்கு வந்து இங்கே உன் நகரையெல்லாம் எரிக்கிற மாதிரி ஆக்கிட்டியே, மேலே பிரியம் இருக்கிற தேவியர் உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்கா பொண்டாட்டிகள், அவளையெல்லாம் விட்டு இன்னொருத்தர் பொண்டாட்டிக்கு போய் ஆசைப்படுறியே, மட்டுமா செஞ்ச?
அவள் சம்மதிக்காமல் அவகிட்ட நீ போனாயினா உன் மண்டை வெடிச்சு செதறிடும்னு சொல்லிட்டு இன்னமும் அவள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி கேட்டுன்னு இருக்கியே. நாளை இந்த அரக்கர்களுடைய புகழெல்லாம் போயிடுத்துங்க. அரக்கர்களுக்கு என்ன புகழ் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. தப்பும் செய்யாத இன்னொருத்தன் பொண்டாட்டியை கொண்டு வந்து ஜெயிலில் போடு, எனக்கு புகழ் வேணும், நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னு எதிர்பாரு. விடாமல் உன்னோடைய பெருமை எல்லாம் பேசின்று ஒரே வீர பிரதாபம் தான் உன்னை பற்றி. உனக்கு மனசுக்குள்ள தப்பான வேட்கை ஃபுல்லாக உட்காந்துருக்கு. மனிதர்களை பார்த்து பயந்து வேற உட்காந்துருக்க. நன்னா இருக்கு நீ பண்ணுறதெல்லாம் சூப்பர். இது வரைக்கும் விபீஷணர் சொல்கிற மாதிரி தான் கும்பகர்ணன் சொல்கிறான். இப்போ தான் அட்வைஸில் ஒரு ட்விஸ்ட்டு. பண்ணதெல்லாம் தப்பு, ஆனால் இதுக்கு மேலே நீ சீதையை அவள்கிட்ட ஃப்ரீயாக விட்டுட்டாயினா இதை விட பெரிய அவமானம் நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவள் பெரிய பராக்கிரமசாலிகளாக இருந்து அவளோட சண்டை போட்டு நம்ம செத்து போனால் கூட நம்ம புகழ் அழியாது. இந்த மனுஷா நம்மளை ஜெயிப்பார்னா கூட பரவாயில்லன்னு போய் அவள்கிட்ட சண்டை போட்டு அவளையெல்லாம் பிச்சு திங்கணும். அவளை நாம் வதம் பண்ணலைன்னா நம்மளோட எதிரிகள்லாம் அவளோட போய் சேர்ந்துருவா. அப்புறம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த கிங்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அவள் இங்கே சண்டை போட்டுட்டு வரட்டும், நம்ம திருப்பி சண்டை போடலான்னு நினைக்கக்கூடாது. நம்ம இந்த பக்கத்துலேருந்து போய் சண்டை போடலாம். கும்பகர்ணன் ராவணனை திட்டின்ண்டே வரும்போது ராவணன் மூஞ்சி போன போக்க பார்த்து அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்தின்டான்னு சொல்றவாளும் உண்டு. எது எப்படியோ இனிமே பணியக்கூடாது, சீதையை திருப்பி தரக்கூடாது, சண்டை தான் அப்படிங்கிறது கும்பகர்ணனோட ஸ்டான்ஸ். இப்படி கும்பகர்ணன் சொன்னானோ இல்லையோ ராவணன் உடனே குஷியாகி, நன்னா சொன்ன கும்பகர்ணா, நானும் இதே தான் நினச்சிட்டு இருந்தேன், உடனே எல்லாரும் படையெல்லாம் திரட்டுங்கோ, நம்ம போய் போர் பண்ணலாம், சண்டை போடலாங்கிறான். இப்படியெல்லாம் ராவணன் சொன்ன உடனே இந்திரஜித் எழுந்திருந்து சிரிக்கிறான். நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன், என்ன போய் சண்டைக்கு போயிட்டு வாடான்னு சொல்லாமல் நீ எல்லாம் சண்டைக்கு போனேன்னா எனக்குள்ள அவமானம், எனக்கிட்ட பிரம்மாஸ்திரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு பெருமை பேசுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் போர்க்களத்தில் நின்று எனக்கு எதிராக சண்டை போட்டா கூட வெற்றி உனது ஆக விளையாது ஒழியின் என்னை பெற்றும் இலை யான் நெறி பிறந்தும் இளன் என்றான். வாழையெல்லாம் அழிச்சு நான் ஜெயிச்சு அந்த வெற்றியை உனக்கு நான் கொண்டு வந்து தரமாட்டேன்னு சொன்னா நான் உனக்கு பிறக்கலை, நான் நல்ல பிறப்பு பிறந்தவனும் இல்லை. ஈத்த மனம் நொறுங்கி அழறா மாதிரி எல்லா வானரர்களையும் அந்த மனிதர்களையும் கொன்று அவ தலையெல்லாம் கொண்டு வந்து மலை மாதிரி குமிச்சு வைக்கிறேன் பாரு அப்படிங்கிறான். நம்ம கிட்ட யானைப்படை இருக்கு, தேர்ப்படை இருக்கு, காலாட்படை இருக்கு, இன்னும் எல்லா படையும் இருக்கு. இந்த மனுஷா கிட்ட என்ன இருக்கு? கூனல் முதுகின் சிறு குரங்கு கொடு. முதுகு வளைஞ்ச குரங்குகள் தான் இருக்கு அவள்கிட்ட. வாக்கிட்ட சண்டை போடுறதுக்கு இத்தனை யோஜனையா? இனிமேலாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் போய் எல்லாரையும் நிர்மூலம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் இந்திரஜித் பராக்கிரமம் பேசின உடனே நனி தீவினையை எல்லாம் வென்றவரின் நன்றுணரும் வீடனன் விளம்பும். இந்திரியங்களையும் ஜெயிச்ச பெரிய ரிஷிகளை விட நல்ல விஷயங்கள் நிறையா தெரிஞ்ச விபீஷணன் எழுந்து பேசினார். வால்மீகி ராமாயணத்திலையும் சரி கம்பராமாயணத்திலையும் சரி விபீஷணன் இருந்து சரியான திட்டுவார். இந்திரஜித்துக்கு திட்டு கேட்காத குறைதான். உலகத்தையே ஆட்டி படைக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அசுரனுடைய ரொம்ப பராக்கிரமும் அறிவும் மிக்க பிள்ளைங்கிறதுனால அவனை யாரும் எதிர்த்து பேச மாட்டா. ராவணனே அவன்கிட்ட அடங்கிதான் போவான். அவனை பார்த்து நூலினால் நுணங்கிய அறிவு நோக்கினை போலுமால், ஏதோ கொஞ்சம் புஸ்தகமெல்லாம் படிச்சுட்டேங்கிறதுனால உனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னென்னமோ படிச்சுட்டு வந்துட்டியே, அதுலேயே எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு தோணுறது உனக்கு. உலகத்தில் இருக்கிற எந்த அனுபவத்தை பற்றியும் ஞானம் இல்லாதவன் நீ. இங்கே என்ன பேசுறதுன்னு தெரியாத, கால நேரம் ஒன்றும் தெரியாத சின்ன பையன் நீ. இவ்வளோ பெரியவா இருக்கிற சபையில் ஏந்து பேசுகிறோமேன்னு உனக்கு வெக்கமாவே இல்லை? உன்னோட இளமை காரணமாக எதையும் அனுபவித்தறியாத நீ, ஒரு ஓவிய ஞானமே இல்லாத ஒருத்தனும் கண் இல்லாத ஒருத்தனும் ஒரு சித்திரத்தை கையில் எடுத்து வச்சுட்டு இதை நாங்கள் திருத்தி எழுதுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிற நீ. பெரியவாளும் அறிவில் சிறந்தவாளும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வாளோட செயல்கள்னால தங்களை ப்ரூவ் பண்ணின எத்தனையோ பேர் இருக்கிற பெரிய சபையில் நீ இருக்கலாமா? உன்னை யார் இங்கே உள்ள விட்டா? ரொம்ப தூய்மையுடைய தேவர்கள் கூட பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனையோ தப்புகள் செய்கிற அசுர குலத்தில் கூட எத்தனையோ நல்லவா பிறந்து நல்ல உத்தமமான கதி அடைஞ்சிருக்கா. அவெல்லாம் எப்படி அடைஞ்சான்னு நினைக்கிற? வஞ்சனை பண்ணி அந்த நல்ல கதி அடைஞ்சான்னு நினைக்கிறியா? தேவர்களை வென்றுட்டேன் அப்படின்னு பெருமை சொல்லிகிட்டே இருக்கியே, எப்படி ஜெயிச்ச? ரொம்ப சிரமப்பட்டு நிறைய தபஸ் பண்ணி ஒழுக்கத்தில் இருந்ததுனால தானே உனக்கு அந்த அஸ்திரமெல்லாம் கிடச்சிது. இந்த தபஸோட பெருமைக்காக தானே கிட்ட இருக்கிற பகையை மறந்து அவ எல்லா நல்லதும் கொடுத்தா. சுவாமி எல்லாம் மும்மூர்த்திகளையும் ஜெயிச்சு 3 உலகத்தையும் ஆட்சி பண்ணி தன்னுடைய பெருமையில் கர்வம் மிகுந்து எல்லா தேவர்களையும் ஜெயிச்சு ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா ஃபாரவர் இருந்தவா யாரு? தேவரை வென்ற தீமையோர் யாவர்? கெட்டவா நன்னா இருந்திருக்கா அப்படின்னு என்னைக்கா கேள்விப்பட்டிருக்கியா? அதே கெட்டவா குலத்துல கூட கெட்ட குணங்களை விட்டுட்டதுனால அவர்களோட வினைகளை வென்று
வீடு பேர் அடைஞ்சவா எத்தனை பேர் இருக்கா? விடுதல் பண்ணி மோட்சம் அடைஞ்சவான்னு யாராவது இருக்காளா நீ சொல்லு. எல்லாம் இந்திரஜித்தை பார்த்து விபீஷணர் திட்டுவார். வால்மீகி ராமாயணத்துல சரியான திட்டுவார். முதல்ல உன்னை வதம் பண்ணணும். உன்னை யார் இங்க உள்ள விட்டானோ அவனை வதம் பண்ணணும். புத்திர பிரவாதேன து ராவணஸ்ய சத்ரு. உள்ளைங்கிற பேர்ல இருக்கிற ராவணனுடைய எதிரி நீ. நீ ஒரு மூடன், அடக்கமில்லாதவன், அறிவில்லாதவன், துராத்மா, மூர்க்கன், அத்தியந்த சுதுர்மதிஷ்ச. விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாதிரி இந்திரஜித் சஹஸ்ரநாமம் திட்டின்டே போவர். விபீஷணன் சரணாகதி அடைய போகும்போது சுக்ரீவனுடைய கோர்ட்ல இருக்கிறவா எல்லாரும் இந்த விபீஷணன் ராவணனை அண்டி பிழைச்சவன், அவன் சொல்றதுக்கெல்லாம் எஸ் மேன் மாதிரி ஆமாஞ்சாமி போட்டுன்னு இருந்தவன். இப்போ அவனோட கப்பல் கவிழுறதுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு மாதிரி இங்கே வர பார்க்குறான். இப்படி எல்லாம் சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுவா, அவனுக்கு சரணாகதி தரக்கூடாதுன்னு. இப்போ விபீஷணனுக்கு வேணும்னா அவ அண்ணாவுக்கும் ஜால்ரா தட்டி, இந்திரஜித்துக்கும் ஜால்ரா தட்டி அவ சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி இருக்கலாம். இத்தனை நாழி பேசின மகோதரன்லேருந்து எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். கிட்டதான் படைபலம், ஆள்பலம் எல்லாமே இருந்தது. பெரிய ஒரு கிங்டம் இவாளோடது. ராம லக்ஷ்மணா 2 மனுஷா, நிறைய வானரங்கள். விபீஷணன் நினைச்சா ஜால்ரா தட்டி இங்கே இருந்திருக்கலாம் சௌக்கியமா. முன்னாடி என்ன இருக்குங்கிறது அப்புறம். அப்படி பண்ணாத விபீஷணன் இந்திரஜித்தையும் அடக்கிட்டு ராவணனையும் பார்த்து அவனுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்றார். அவனுக்கு பிடிச்சா மாதிரி ஹிதமான வார்த்தைகள்லாம் சொல்றார். நீயே என்னுடைய அம்மா, அப்பா, நான் வணங்குற குல தெய்வம். ஒரு பெரும் அரச பதவியை இழந்துட்டு அழிஞ்சிட போறியேன்னு கவலையில சொல்றேன், கேட்டுக்கோ அண்ணான்னு சொல்றார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன் அளவுக்கு நான் படிக்கல. அப்படி படிச்சு ஆராய்ந்து மேலான பொருளை உணர்ந்து தெரிஞ்சுக்கல. நான் சொல்றது தப்பா இருக்கலாம், இருந்தாலும் தயவு செஞ்சு நான் சொல்றத கோவிச்சுக்காம கேளு. ஊர வானரம் சுட்டுடுத்து அவளை பழி வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேளே, வானரமா சுட்டுது? உலகத்தோடைய தாயான ஜானகியோட கற்பு தாண்டா நம்மளை சுட்டுது. ஓ நகர் முழுவதும் நினது கொற்றமும் ஜானகி என்னும் பெயர் உலகின் தம் மனை ஆனவள் கற்பினால் வெந்தது அல்லது ஓர் வானரம் சுட்டது என்று உணர்தல் மாட்சியோ. நீ நன்னா உட்காந்து சிந்திச்சு பாரு. இந்த உலகத்துல யாரெல்லாம் உயர்ந்தாலோ தாழ்ந்தாலோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெண்ணு மேல இருக்கிற ஆசையோ இல்ல மண் மேல இருக்கிற ஆசையோனால தான் நடந்திருக்கு. உன்னுடைய தபோபலம் எல்லாம் ஒரு பெண்ணால அழிஞ்சு போறதே, பழி வருமே. இப்படியெல்லாம் விபீஷணர் ஒன்னொன்னா எடுத்து சொல்லி அட்வைஸ் பண்றார். கம்பராமாயணத்துல ராவணன் மந்திர படலத்துல விபீஷணன் அவனுக்கு நிறைய அறிவுரையெல்லாம் எடுத்து சொல்றார். முன்னாடி ஒரு நாளைக்கு நீ தபஸ் பண்ணி பிரம்மா கிட்டேருந்து ஒரு வரம் வாங்கின. தேவர்கள் ஜெயிக்கக்கூடாது, தானவர்கள் ஜெயிக்கக்கூடாது, கிண்ணற கந்தர்வர்கள், இப்படி வரிசையா நீ கேட்ட லிஸ்டில் மனுஷாவை பற்றி கேட்கவே இல்லை. இப்போ முன்னாடி மனுஷா சண்டைக்கு ஏந்து வரப்போறா, அவளை நீ எப்படி ஜெயிக்க முடியும்? மட்டுமா பண்ணின? கைலாசத்தை யால பேர்த்தெடுக்க ட்ரை பண்ண போது திகேஸ்வரர் பார்த்து நீ பரிகாசம் பண்ணி சிரிச்ச குரங்கு மூஞ்சின்னு சொல்லி அவர் ஒரு சாபம் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? குரங்குகளால அழிவு வரும், உனக்கு உன் ஊரெல்லாம் அழிஞ்சு போகும்னு சொன்னாரே. அதனால தானே நீ வாலிய கூட ஜெயிக்க முடியல. நீ முன்னாடி அநியாயமா பலாத்காரம் பண்ணின வேதவதி நெருப்பு வளர்த்து தீயில விழுந்து செத்து போறதுக்கு முன்னாடி உனக்கு நான் நோயாவேன்னு சொன்னாலே, அவளேதான் மகாலட்சுமி அம்சமான சீதையா வந்திருக்கா. இப்போ இப்படி சொல்லிண்டே வரத்தையே மனுஷான்னு சும்மா மட்டமா பேசுறாளே, ராம லக்ஷ்மணா எவ்வளோ வசத்தியானவா, எப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவான்னு பீஷ்ணர் வரிசையா சொல்லிண்டே வர்றார். அடி ஒரு வாட்டி தேவேந்திரனுடைய ஆட்சியை மீட்டு கொடுத்தாரே தசரத சக்கரவர்த்தி சம்பாசுரனோட சண்டை போட்டு வம்சத்துல பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்திருக்கா, மகா பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கா. அரக்கர்களை வென்ற காகுசன், கங்கைய ஆகாசத்திலேருந்து கொண்டு வந்த பகீரதன், பட்ட பெரிய ராஜாக்கள் இருந்த வம்சம் அது. அதுல வந்த தசரத சக்கரவர்த்தியும் தன்னோட மனைவிக்கு கொடுத்த 2 வரங்களை நிறைவேற்றத்துக்காக பிள்ளைய காட்டுக்கு போக சொன்னார். இப்படி பொய்யே பேசாத தர்ம வழியில நடக்கிற இவள மோட்சத்தை அடைஞ்ச ராஜ ரிஷியோடைய பிள்ளை இவாலாம். அவளை வெறும் சாதாரண மனுஷான்னு நினைக்காத. இந்த இருவரும் ஒருவரும் எதிரில்லாதார். உனக்கு பகைவர்களாகியிருக்கிற ராமலக்ஷ்மணாளுக்கு ஒப்பா யாருமே கிடையாது. முனிவர்களும் தேவர்களும் முழுதும் உணர்ந்த ஞானிகளும் இன்னும் எல்லா உயிர்களும் தன்னால மனசால நினைச்சு பார்க்க முடியாத உன்னதமானவா. நம்ம பண்ணின பாவத்தினால மனுஷாலா வந்திருக்கா. உங்களையே எளிமைப்படுத்திண்டு மனிதர்களா வந்திருக்கிறவா பெரிய சுவாமியோட சொரூபம். மகா தேஜஸ்வியான ரிஷி
விஸ்வாமித்திரர்கிட்டேருந்து எல்லா அஸ்திரங்களையும் வாங்கிட்டு இருக்கிறவளுக்கு அகஸ்திய ரிஷி வைஷ்ணவாஸ்திரம் பாசுபதாஸ்திரம் எல்லாம் கொடுத்துருக்காரு. விபீஷணர் ராமருடைய அஸ்திரத்தை ஒரு நாகமா உருவகிச்சு ரொம்ப தீட்சண்யமான பற்களை உடைய விஷத்தை கக்கக்கூடிய எதிரிகளை அழிக்கக்கூடிய அந்த ராமனுடைய அஸ்திரமானது அழிவு செய்யும் பாவகாரியர் உயிர் பதம் அல்லாது வேற இறை பெறாதான். தீமை செய்யறவாளோட உயிரை மட்டும்தான் திங்கும், வேற எதையுமே சாப்பிடாது. அப்படிப்பட்ட நாகம் அது. கையில பிடிச்சுட்டு இருக்காளே அவளுடைய வில்லு ஸ்ரீராமருடைய கோதண்டம், அது கூட நம்மளுடைய அல்பமான வில்லெல்லாம் போட்டி போட முடியுமா? எப்படி வாலிய கொன்னா, எப்படி எல்லாம் அடங்கி போச்சு. தப்பு பண்றவாள்லாம் அவளை சுத்தி வரும்போதெல்லாம் அவ அடங்கி போயிடுறாளே. நம்ம உயிரும் அவளால அடங்கத்தான் போறது. அவளை பத்தி நன்னா தெரிஞ்சதுனால்தானே காட்டுல இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் வந்து விண்ணப்பிச்சா, எங்களை எல்லாரையும் அசுரர்கள்ட்டேருந்து காப்பாத்துங்கோ, ராவணன் கிட்டேருந்து காப்பாத்துங்கோ அப்படி எல்லாம் சொல்லி விண்ணப்பம் பண்ணினாலே. ஜானகி எனும் பெரு நஞ்சு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு விஷம்பா ஜானகி, அவளை நீ என்னைக்கு கொண்டு வந்தியோ அதுலேருந்து தேவர்களும் சந்தோஷமாயிட்டா, முனிவர்கள்லாம் சந்தோஷமாயிட்டா, யமன் கிண்ணரர் கந்தர்வர்கள் எல்லாரும் சந்தோஷமாயிட்டா. ஆனா உன்னுடைய அழிவு நிச்சயம்னு அவளுக்கு தெரிஞ்சாச்சு. நான் மட்டுமா சொல்லி முடியாத துர்ச்சகுணங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன். இதே வரிசையா என்னென்ன துர்ச்சகுணங்கள் வேற சொல்றாரு. ராம லக்ஷ்மணாளுக்கு சமமா ஸ்ரீமன் நாராயணனையும் பரமேஸ்வரனையும் மட்டும்தான்ப்பா சொல்ல முடியும். அவளோட சேர்ந்து இருக்கிற குரங்குகள்லாம் நம்மளுடைய பகைவர்களான தேவர்கள் தான். அதனால இவாளையெல்லாம் பகச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லதில்லை. அதனால உன் புகழும் செல்வமும் அழியாத மாதிரி, நீ சந்தோஷமா வாழறா மாதிரி உன் லைஃபை நல்லபடியாக ஆக்கிக்கோ. தெய்வ மகளான சீதையை தயவு செஞ்சு விட்டுடு ஸ்ரீராமர்கிட்ட. உனக்கு நன்மை பயக்கக்கூடியது இதை தவிர வேற கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனே இல்லப்பா அப்படின்னு விபீஷணர் சொல்றார். தர்மப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இதை விட பெரிய விஜயம் உனக்கு இல்லை, வெற்றியே இல்லை. இதை விட்டு நீ வேற எந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு போனாலும் உனக்கு தோல்விதான். இப்படியெல்லாம் அறிவில் சிறந்த விபீஷணர் எடுத்து சொன்ன உடனே ராவணன் பெருசா கேலி பண்ணி சிரிக்கிறான். 2 கையும் தட்டி சிரிச்சுண்டே, பைத்தியக்காரா பேசுற மாதிரி பேசுறிய விபீஷணா, எனக்கு பிடிக்காததை பேசணும்னே வந்திருக்க. பேர்பட்ட ஆள்னா என்னுடைய பேராற்றல அல்பமான மனுஷா ஜெயிச்சுடுவான்னு சொல்றியே, இது அவ மேல இருக்கிற அன்புனால சொல்றியா, இல்ல அவ கிட்ட போரிட்டா சண்டை போட்டு செத்து போயிடுவோமேங்கிற பயத்துல சொல்றியா, இல்ல வேற என்ன காரணத்தினால இப்படி பேசுற? இந்த அல்பமான மானிட பசுக்களை கொல்லறதுக்கு நான் வரம் வாங்கிக்கல அப்படின்னு நீ சொன்ன. நான் போய் பெரிய கைலாசத்தையே பேர்த்தெடுத்தேன், அதையெல்லாம் வரம் வாங்கியா சாதிச்சேன், எல்லாத்துக்குமே வரம் வாங்க முடியுமா அப்படிங்கிறான். மனசால சிந்திச்சு பார்க்காம அர்த்தமில்லாத வார்த்தைய பேசிண்டே இருக்கிய. அப்பலேருந்து எத்தனை சண்டை போட்டிருக்கேன், எத்தனை பேர் கோவமா எத்தனை அஸ்திரங்களை என் மேல பிரயோகம் பண்ணியிருக்கா, ஏதாவது என்ன ஏதாவது பண்ணியிருக்கா, சரி என்னை விடு. என் கூட பிறந்தியே உன்னை ஏதாவது பண்ணியிருக்கா, நீ இன்னும் தானே உயிரோட இருக்க. உன்னை விட கூட அந்த மனிதர்கள் பெரிய ஆற்றலுடையவர்களா இருக்க முடியாது. தனியோ தடவை என்னோட சண்டை போட்டு தோத்துருக்கா தேவர்கள். அவளால இதுவரைக்கும் என்னை ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்து ஜெயிக்க முடியல. என்னையும் என்னை சேர்ந்தவாளையும் போர்க்களத்துல வந்து கொல்றதுக்கு இதுவரைக்கும் ஒரு அத்தி உள்ளவா வந்ததில்லை. மனுஷால மட்டும் இல்ல, பரமேஸ்வரனையும் நாராயணனும் கூட நான் ஜெயிப்பேன். நந்திகேஸ்வரர் கொடுத்த சாபத்தினால குரங்கு என்ன கொல்ல போறதுன்னு நீ சொன்னாய்னா, இது மட்டுமா நம்மளுக்கு சாபம் வந்திருக்கு, நம்மளுக்கு தான் எத்தனையோ சாபம் வந்திருக்கே அப்படின்னு சொல்றோம். அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் சபிச்சிருக்கா, இது வரைக்கும் அந்த சாபத்தினால ஏதாவது விளைஞ்சிருக்கா? நம்மளுக்கு அழிவு வரணும்னு நினைக்காதவா யார் இருக்கான்னு நீ நினைக்கிற? எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்கிறதுல அவ்வளோ பெருமை. பல பேர் காரி துப்புற மாதிரி இருக்கிறதுல என்ன சந்தோஷமோ. நந்தி சாபத்தின் நமையடும் குரங்கு எனின் நம்பால் வந்த சாபங்கள் எனை பல, அவை செய்த வலி என். இந்திராதியர் சித்தர்கள் இயக்கர் நம் இறுதி சிந்தியாதவர் யார், அவை நம்மை என் செய்த. வாலியை பத்தி சொன்ன. வாலிக்கு ஒரு வரம் இருந்தது, அவன் எதிர்க்க நின்று சண்டை போடுறவாளுடைய பாதி பலம் அவனுக்கு போயிடும்னு. அதனாலதான் நான் வாலிக்கிட்ட தோத்து போகும்படி ஆச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா குரங்குகிட்டையும் நான் தோத்து போவேன்னு அர்த்தமா? என்ன பரமேஸ்வரனும் நாராயணனும் வாலி எதிர்க்க நின்று சண்டை போட்டிருந்தா கூட அவளுடைய பாதி பலம் அவனுக்கு போயிருக்கும். காரணத்தினால தானே வாலியை நிறுத்துறதுக்காக மறைஞ்சு நின்று அம்பு எய்தார் ராமர். ஒரு பாட்டு சொல்லுவான் ராவணன், நான் மட்டமா பேசுவான் ராமரை பத்தி. ஊனவில் இருத்து ஓட்டை மா மரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசு இழந்து உயர் வனம் குறுகி யான் இழைத்திட இழந்து உயிர் சுமக்கும் மானுடன் வலி நீ அலாது யார் உலர் மதித்தார். ஏற்கனவே கொஞ்சம் ஊனமாயிருந்து
இருந்தது அந்த சிவதனுசு. அதை போய் முறிச்சுட்டானா, ஒரே பெருமை. சுக்ரீவன் சொன்னாரே 7 மராமரத்துக்குள்ள தொலை போட்டு போனோம் அம்புன்னு ஒரு டெஸ்ட் வச்சாரு. இப்ப ஸ்ரீராமர் அந்த 7 மராமரங்கள் தொலையாற மாதிரி அம்பு விட்டார். சொல்றான், ஏற்கனவே ஓட்டையா இருந்த மரத்துக்குள்ள அம்பை ஓட்டினாராம். பெண்கள் செய்த சூழ்ச்சியால, கூனியோட சூழ்ச்சியால அரசை இழந்து காட்டுக்கு போய் நான் அவனுக்கு ஒரு துரோக செயல் பண்ணி அவன் பொண்டாட்டியை திருடின்னு வந்த உடனே இன்னமும் திருப்பி ஒய்ஃபை கூட்டின்னு போக முடியாமல் தன்னோட உயிரை சுமந்துண்டு நடமாடுற ஒரு மனுஷனோடைய வலிமையை பற்றி ஒன்றை விட்டால் வேற யாருமே படமாட்டாப்பா. இப்படியெல்லாம் விபீஷணனை சரியான திட்டி நீ உணர்விலி அப்படின்னு திட்டுறான். அறிவு கட்டவனே அப்படின்னு விபீஷணனை திட்டிட்டு சரி போரும் எல்லாரும் சண்டைக்கு போகலாம் அப்படிங்கிறான் அசுரர்களை பார்த்து. அப்படியும் விடாமல் விபீஷணர் கெஞ்சி கேட்குறார், உன் மேலே இருக்கிற பிரியத்தினால நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேட்டுக்கோ. தனக்கு நிகரில்லாத சுவாமியான ஸ்ரீமன் நாராயணனே தேவர்கள் பண்ணின சூழ்ச்சியினால நம்மளையெல்லாம் அழிக்கிறதுக்காக ஸ்ரீராமரை அவதாரம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டே சண்டைக்கு போய் அழிஞ்சு போறியா என்று அடி தொழுது இறந்தான். ஆள்ல விழுந்து கெஞ்சறான். இதை கேட்டுட்டு ராவணன் சொல்றான், இதுக்கு முன்னாடி கூட நான் நாராயணனை ஜெயிச்சுட்டேனே. இந்த ஸ்ரீராமன் தான் அந்த சக்கராயுத பாணினா அவன் ஆழியான் என்றனை ஆயின் கொச்சை துன்மதி எத்தனை போரிட குறைந்தான். இந்த துர்புத்தி பிடிச்ச அந்த நாராயணன் எத்தனை தடவை என்ன ஜெயிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிற நீ முழு முதற் கடவுள்னு சொல்றியே, அந்த நாராயணன் இத்தனை நாளைக்கு மூச்சில்லாதவனா இருந்தானான்னு கேட்குறான். மூச்சற்றான் கொல் சிறியன் கொல் அப்படின்லாம் சொல்லி கேட்குறான். இத்தனை நாளைக்கு நான் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கேன், முன்னாடியே ஜெயிச்சிருக்க வேண்டிதானே என்ன, இத்தனை நாளைக்கு உங்க திருமால் ஒதுங்கி ஒளிஞ்சின்னு இருந்தாரா? இந்த நாராயணன் தான் ஸ்ரீராமன்னு சொல்ற. நாராயணனுக்கு 1000 பெரிய தோள்களும் அத்தனை தலைகளும் உலகையும் ஒரு காலால அளக்கக்கூடிய பெரிய திரிவிக்ரம உருவமும் இருக்க முடியும். அப்படியெல்லாம் எடுத்துன்னு வந்து என்கிட்ட சண்டை போட வேண்டிதானே. அதை விட்டுட்டு நம்ம தின்னத்தகுந்த அல்பமான மனுஷாவேஷத்தில் எதுக்கு வரான்? பரமேஸ்வரன் நாராயணன் எல்லாரும் என்னை பார்த்து பயந்து ஓடுறா. ஆனால் இந்த கொடிய போரில் பங்கெடுக்க முடியாமல் அதுக்கு பயந்துண்டு நீ என்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு வராத. கவலையே பட வேண்டாம், இந்த கோட்டை நல்ல ஸ்ட்ராங்கானது, பலமானது, இதுக்குள்ளேயே இருந்துன்று பயப்படாதரா விபீஷணா அப்படின்னு நெஞ்சை விட கொடியவனான ராவணன் தம் பக்கத்துல இருந்த எல்லா ஜால்ராக்களையும் பார்த்து கை தட்டி சிரிச்சு இடி இடிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான். வெஞ்சினம் தரு போரின் எம்முடன் எழ வேண்டா இஞ்சி மா நகர் இடம் உடைத்து ஈண்டு இனிது இருத்தி அஞ்சல் அஞ்சல் என்று அருகு இருந்தவர் முகம் நோக்கி நஞ்சின் வையவன் கையெறிந்து உரும் என நக்கான். விபீஷணனை பார்த்து பயந்தாங்கொல்லின்னு சொல்றான். வாய்மொழியாகவே தான் எவ்வளோ கொடூரமானவன், எவ்வளோ பேர் அவனுக்கு சாபம் கொடுத்துருக்கான்னு வேற சொன்னான். அப்படிப்பட்ட கொடுமை செய்யக்கூடியவன், எந்த நிமிஷமும் தன்னை கொன்னுடக்கூடியவன் கிட்ட தைரியமா ஏந்திருந்து பின்னையும் விபீஷணர் நல்ல விஷயங்களை எடுத்தெடுத்து சொல்றார். அவர் திருப்பியும் சொல்றார், அண்ணா உன்னை விட பராக்கிரமத்துல பெரிய எத்தனையோ பேர் இந்த சுவாமியை எதிர்த்துனால தன்னோட உற்றார் உறவினர்களோட சேர்ந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சிருக்கா. உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஹிரண்யன்னு ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு ஹிரண்ய கசிபுவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹிரண்யம் அப்படின்னு சொல்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தங்கம்னு அர்த்தம். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிபு அப்படின்னு 2 அண்ணா தம்பி காஷ்யப முனிவருக்கு திதி கிட்ட பிறந்தவா. ஹிரண்யாக்ஷன்னு சொன்னா மெட்டீரியல் வெல்த் மேலேயே கண்ணுடையவன். அதையில் அவனுக்கு கோல்டன் ஐ, அதனால ஹிரண்யாக்ஷன்னு சொன்னான்லாம் சொல்லுவா. ஹிரண்ய கசிபுன்னு சொன்னா தங்க கட்டில்னு அர்த்தம். மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் அதையே பெருசாக நினைக்கிறவன் அர்த்தம். இப்போதான் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் டாய்லெட்டில் கூட கோல்டு போட்டுக்கிறான்னு சொல்கிறா. மெட்டீரியல் வெல்த்லேயே குறியாக இருந்த எல்லாருக்கும் கொடுமை செஞ்ச அரக்கனான ஹிரண்யாக்ஷனை வராகமூர்த்தியாக வந்து சுவாமி அடக்கின அப்புறம் அவர் மேலே பகைமை கொண்டு ஹிரண்யகசிபு நிறைய தபஸ் பண்ணி நிறைய வரங்களை வாங்கி நாட்டில் இருக்கிறவா எல்லாரும் மெட்டீரியல் வெல்த்தையே தான் குறிக்கோளாக நினச்சி வாழணும், அதையே ஒரு கடவுளாக நினச்சி தொழணும், யாரும் ஆன்ம சாதனை செய்யக்கூடாது, ஆத்மாங்கிறது சுவாமி தான், சுவாமியை யாரும் வேண்டிக்க கூடாது, யஜ்யம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப மோசமாக நடந்துட்டான். ஹிரண்யாய நம அப்படின்னா கோல்டையே நமஸ்காரம். இப்போ எல்லாரும் மகாலட்சுமியை வேண்டிக்கிறவா பணத்தை கொடுன்னு தான் வேண்டிக்கிறா. அதுவே ஹிரண்யாய நம தான். கேலண்டர் போடுறவா மகாலட்சுமி உடைய அபயஹஸ்தத்துலேருந்து அப்படியே கோல்டு காயினாக கொட்டுறா மாதிரி
வாங்கி வச்சுக்கிறா. கோல்டா மகாலட்சுமி? பாகவதத்துல பரீட்சித் மகாராஜா கலியுகத்துக்கிட்ட என் நாட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது கலியுகம் கேட்கும், நான் எங்கே போய் இருக்கிறது அப்படின்னு கேட்கும். அதுக்கு மகாராஜா சொல்வார், பெண்கள் ஒழுக்கம் இல்லாத, கற்பை விற்கக்கூடிய இடம், கள்ளு குடிக்கிற இடம், மிருகங்களை வதை பண்ணி அதை விற்கிற இடம், சூதாட்டம் செய்யக்கூடிய இடம், இந்த 4 இடத்துல போய் இரு அப்படின்னு சொல்லுவார். கலியுகமாச்சே, சோம்பேறி உடனே சொல்லும், ராஜா ராஜா என்னை ஒரே இடத்துல இருக்க வையேன், அதாவது இந்த 4 இடத்துக்கும் காமனாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளில் என்னை போட்டு வை அப்படின்னு சொல்லும். உடனே பரீட்சித் மகாராஜா எங்கே எல்லாம் பொண்ணு சேர்ந்துருக்கோ, கோல்டு ஸ்டோர் பண்ணி இருக்கிற இடத்துலலாம் நீ போய் இரு அப்படிம்பார். எல்லா பாவங்களுக்கும் எல்லா கெடுதல்களுக்கும் இந்த கோல்டு தான், இந்த மெட்டீரியல் வெல்த்து தான் காரணம். அப்படிப்பட்ட மெட்டீரியல் வெல்த்து தான் மகாலட்சுமி கிட்டேந்து வரது அப்படின்னு நினச்சி எல்லாரும் வேண்டிக்கிறா. மகாலட்சுமி கிட்டேந்து வரக்கூடியது திருப்தி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மகாலட்சுமி கிட்டேந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதனால் அடையக்கூடிய திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கு உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மகாலட்சுமி தரா. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கிற நகை கடைக்காரா எல்லாரும் இப்போ அக்ஷய திருதியை நிறையா கோல்டு வாங்கி சேருங்கோ அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நம்ம மனசையெல்லாம் கலைக்கிறா. இப்படிப்பட்ட மெட்டீரியல் வெல்த்தை தான் பூஜை பண்ணணும், சுவாமியை வேண்டிக்க கூடாது, பக்தி மார்க்கம் கூடாது, ஆன்ம சாதனை கூடாது அப்படின்னு ரூல் போட்டான் ஹிரண்யகசிபு. இன்னொரு விஷயத்தை நினைச்சு பார்க்கணும், தாயாரான மகாலட்சுமி பகவானோட ஹிருதயஸ்தானத்தில் இருக்கா. பகவான் கோல்டு எடுத்து நெஞ்சில் வச்சுட்டு இருக்காரா? மெட்டீரியல் வெல்த்தினால, அதுவும் இந்த கோடியில் பிரபஞ்சத்தில் கோடியில் ஒரு கொசு மாதிரி இருக்கிற இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் வெல்த்தினால பகவானுக்கு என்ன லாபம்? பகவான் எப்போவுமே நித்திய நிரந்தரம் ஆன்ம பேரானந்தத்தில் இருந்துட்டே இருக்கார். இந்த ஆன்ம சாதனையோட பலம் தான் மகாலட்சுமி. கிடைக்கக்கூடிய பேரானந்தம், சௌக்கியம், ஸ்தானம். உடனே எல்லாரும் கேட்கலாம், அப்போ மகாலட்சுமி பைசா தரமாட்டாளா? பைசா மட்டும் இல்லை, நமக்கு ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சௌக்கியம், சந்தோஷம் எல்லாத்தையும் நம்மளுடைய முன்வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை அப்பப்போ தந்துட்டு தான் இருக்கா. தவிர நம்மளுடைய டெடிக்கேஷன், நம்மளுடைய வேண்டுதலுக்கு இறங்கியும் தருவா. மகாலட்சுமினா கோல்டு தருவா, அன்னபூர்ணினா சாப்பாடு தருவா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சுவாமி அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு. பகவானோடைய சக்தியாகவும் லோக மாதாவாகவும் இருக்கப்பட்ட அம்பாள் குழந்தைகளுக்கு எப்பப்போ என்னென்ன வேணுமோ அந்தந்த இடங்கள்ல எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தந்துட்டு இருக்கா. ஆதிசங்கராச்சாரியார் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி பொண்ணு மழையெல்லாம் வர வச்சாரே, அவர் கோல்டு குடுன்னு சொல்லி கேட்கவே இல்லை அந்த ஸ்லோகத்துல. மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா பத்ராணி மே திசது பார்கவ நந்தனாயா கல்யாணம் ஆவகத்துமே கமலாலயாயா. திருப்பி திருப்பி மங்களத்தை கொடுங்கோ, மங்களத்தை கொடுங்கோன்னு மாத்திரம்தான் கேட்டார். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாவே வந்த ஆதிசங்கராச்சாரிய குழந்தை கேட்ட உடனே தனக்காக கேட்காம இன்னொருத்தருக்காக, இன்னொரு சத்பாத்திரத்துக்காக கேட்ட உடனே அப்படியே கருணை பொங்கி பொழிஞ்சுட்டா அம்பாள். இதுலயே ஆதிசங்கராச்சாரியார் என்ன சொல்லி ஸ்துதி பண்றார்? கீர் தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஸ் திரிபுவனைக குரோஸ்தருண்யை. மா சரஸ்வதி, கருட வாகனத்தை உடைய இறைவனுடைய சக்தியே, காய்கறி கனி வகைகள் எல்லா விதமான தாவர வஸ்துக்களை தருபவளே, இந்திரசூடனான பரமேஸ்வரனுடைய சக்தியே, எல்லா உயிர்களின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு உதவி செய்பவளே, விஸ்வத்துக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய நாராயணனுடைய சக்தியே. ஜெயேந்திரன் சொன்னாரு, நாராயண அகில குரோ அப்படின்னு கூப்பிட்டாரு. இப்படி அன்னபூர்ணியாவும் பார்வதியாவும் சரஸ்வதியாவும் லக்ஷ்மியாவும் இருக்கக்கூடிய இறைவி மெட்டீரியல் வெல்த்துக்கு மட்டும் அதிகாரி கிடையாதுன்னு சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். கனகதாரா ஸ்தோத்திரத்திலேயே கடைசியில எல்லா ஸ்தோத்திரமும் பண்ணிட்டு ஆதிசங்கராச்சாரியா சொல்றா, துவத்வந்தனானி துரிதோத்தருணோத்யதானி. அம்மா, உனக்கு செய்யும் நமஸ்காரங்கள் என்னுடைய துன்பங்களை வேரோடு பிடுங்கி எடுக்கக்கூடியவை, அதனால எனக்கு நமஸ்கார செல்வத்தை கொடுன்னு தான் வேண்டிக்கிறார். அம்பாளை வேண்டிண்டு ஹிரண்யகசிபு கதைக்குள்ள போலாம். முதல்ல எடுத்த உடனே விபீஷணர் ஹிரண்யகசிபு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹிரண்யகசிபுக்கு வேதமும் வேதத்தோட சாரமெல்லாம் பிரம்மாவே சொல்லி கொடுத்துருக்கார். எந்த வேதத்தை அடிப்படையாக வச்சுட்டு சிருஷ்டி பண்ணுறாரோ அப்படிப்பட்ட பிரம்மாவே அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கார். அவன் செஞ்ச தபசுக்கெல்லாம் மகிழ்ந்து அவனுக்கு எல்லா வரங்களும் கொடுத்துருக்கார். அவன் பயங்கர வலிமையும் பராக்கிரமும் உடையவன். சுவாமி பரமேஸ்வரனோடையும் பிரம்மாக்குள்ள எல்லா சாமர்த்தியங்களும் இந்த எல்லா உலகத்து பூதங்களுக்கும் உள்ள சக்தியும் அவனுக்கு இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய நாராயணனும் பரமேஸ்வரனும் பிரம்மாவும் மற்றும் இல்லாமல் இந்த அண்டம், இந்த பிரபஞ்சத்தில்
பிரபஞ்சத்தில் உள்ளவாளும் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிற வேற பிரபஞ்சங்களில் மல்டிவர்ஸில் இருக்கிற எல்லாருமே தன்னுடைய பேர் ஒன்றுத்தையே புகழ்ந்து பேசுகிற மாதிரி வாழ்ந்தான் ஹிரண்யகசிபு. அவனுக்கு அவனுடைய ஸ்ட்ரென்த்தே அவனுக்கு முழுசாக தெரியாதான். திசைகளை எல்லாம் தூக்கிண்டு நிற்கிற திக்கஜங்கள் ரெண்டு கையிலையும் எடுத்து ஒன்று மோத விடுவானான் கையிலேயே வச்சுண்டு. இவ்வளோ ஆழம் இருக்குன்னே தெரியாத கடல்களை எல்லாம் தன்னுடைய 2 பாதங்களுடைய அளவு மாதிரி அது மேலே ஏறி சும்மா நடந்து போவானான். எங்கே போய் குளிப்பான் அப்படின்னு சொல்கிறார். அவன் போய் ஆற்றுலெல்லாம் குளிக்க மாட்டான். அவனுடைய சைஸுக்கு எல்லா பெரிய பெரிய ஆறெல்லாம் கூட சின்ன சேரு மாதிரி தான் இருக்குமா. அதில் போய் படுத்துட்டா நம்ம உடம்பெல்லாம் சேராகும், வேண்டான்னு விட்டுடுவானான். மழை தண்ணி மேலே விழுந்தா கூட உடம்புல சில்லுனே ஆக மாட்டேங்கிறது. இவ்வளோ பெரிய சக்திகளும் அவனை தொடாதுன்னு அர்த்தம் பண்ணி சொல்றார். அப்போ போய் கடல்லையாவது குளிப்பானான்னு கேட்டா ஒரே உப்பு தண்ணியா இருக்கு அப்படின்னு விட்டுடுவானா. பூமியை தொலை பண்ணி உள்ள ஒரு பாதாள கடல் இருக்கே அதுக்குள்ள போய் குளிப்பானா. சந்திர மண்டலத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கும் போய் அவா பண்ண வேண்டிய ஆட்சியெல்லாம் இவனே செய்வானா. அதோட சேர்த்து எல்லா திசை காவலர்கள் செய்ய வேண்டிய ஆட்சியையும் தானே செஞ்சு மேருமலை மேல பெரிய ராஜாவா உட்காந்துருப்பானா. வாயு பகவான் வருண பகவான் எல்லாம் பிடிச்சு நீ இந்த வேலையை செய்யாத, நீ போய் தண்ணியை பார்த்துக்கோ, நீ போய் வாயுவை பார்த்துக்கோன்னு தேவர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கூட இவன் பிரிச்சு கொடுப்பானா. புண்டரீகாட்சனான பகவானோடைய அஷ்டாட்சரி மந்திரத்தை யாரும் சொல்லக்கூடாது ஆக்கி எல்லாரும் ஹிரண்யாய நமன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி வேள்வியெல்லாம் பண்ண வச்சுட்டான். இப்படி அவ பண்ற வேள்வியில போடுற ஆகுதியெல்லாம் இவனே வாங்கி சாப்பிடுவான். அடைத்தல் காத்தல் அழித்தல் செய்யக்கூடிய மும்மூர்த்திகளும் என்னடா இவனால நம்ம தொழிலே நம்மளால சரியா செய்ய முடியலையேன்னு எரிச்சல் படுற மாதிரி பண்ணினானா. மும்மூர்த்திகளோட நிலைமையே இதுன்னா மற்றவாளை பத்தி கேட்கணுமா? ஆன்ம சாதனையிலேயே நின்ன பிய யோகிகள்லாம் தன்னுடைய பதத்தை இழந்து அவஸ்தப்படுற மாதிரி பண்ணினான். தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு என்னையே அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான். பெரும் புறக்கடல்ல போய் நீராடி அங்கேருந்து நாகலோகத்துக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவனை ஸ்துதி பண்ற இந்திராதி தேவர்களுடைய உலகத்துல போய் பகல் பொழுத கழிச்சு ராத்திரியில சும்மா இருக்கக்கூடிய சத்தியலோகத்துக்கு போய் கொலுவிட்டு இருப்பானா. இப்படி பெரிய ஆளா இருக்கிறதுனால அவனை தடுக்கிறதுக்கே யாரும் கிடையாது. முன்னாடி அமுதம் எடுக்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்ச போது தேவாசுரர்கள் மத்தா யூஸ் பண்ணின மந்திரமலையை எடுத்து தோல் வலிக்கிறது, கைக்கு ஒரு தண்டாயுதம் இருந்தால் நல்லா இருக்கும்னு எடுத்து தன் கைக்கு வச்சுப்பானான். இது கூட சைஸ் கரெக்டாக இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டுருவானான். கம்பர் சொல்லிண்டே போறார் ஹிரண்யகசிபு எப்படிப்பட்ட ஆள், எப்பேற்பட்ட சாமர்த்தியம் உள்ள பராக்கிரமசாலியான அரக்கன்னு தெரிஞ்சாதான் என்னத்தினால நரசிம்ம சுவாமி இப்படி வர வேண்டி வந்ததுன்னு நம்மளுக்கு புரியும். அவன் சும்மா ஒரு கொசு சைஸ் தான் இருந்தான்னா சுவாமி மெனக்கிட்டு இவ்வளோ பெரிய அவதாரமெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் உதயமும் அஸ்தமனமும் ஆகும்போது இருக்கிற கிரிகள், திசை கிரிகள் எல்லாம் எடுத்து இவன் காதுல குண்டலம் மாதிரி போட்டுட்டு இருப்பானான். மற்றியன் இனி பெரு விரல் கூறல் அப்படின்னு கேட்கிறார். இவ்வளோ பெரிய ஆளா இருப்பான்னா அவன் எவ்வளோ வீர பராக்கிரமம் உள்ளவளா இருப்பான் அப்படின்னு கம்பர் கேட்கிறார். சுருக்கு இல் நான்மறை தொன்று தொட்டு உயிர்தொரும் தோன்றாது இருக்கும் தெய்வமும் இரண்யனே நம என்னும் வேதத்திலேருந்து எல்லா தெய்வங்களுமே இரண்யாய நமன்னு சொல்லிட்டு இருந்துதான் அவனுக்கு பயந்துண்டு. அவன் கால் தரையில வைக்கும் போது பூமியை தாங்குற ஆதிசேஷன் கூட கனம் தாங்காம தளர்ந்து போயிடுவாராம். அவன் ஏந்து நின்னா அண்ட முகடு தன் தலையில இடிக்குமா. அசைஞ்சு நடக்கும் போதெல்லாம் 5 பூதங்களும் அவனோட எழுந்து போகுமா. இப்ப கம்பர் அவன் தபஸ் பண்ணி வாங்கின வரத்தை எல்லாம் சொல்றார். அவன் வரத்தும் பெண்களாலோ ஆண்களாலோ இல்ல இது ரெண்டும் இல்லாத டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளாலோ இல்லைனா இந்த உலகத்துல நிலை பெற்றுள்ள உயிர்கள்னாலேயோ உயிர் இல்லாத பொருட்கள்னாலேயோ கண்ணால பார்க்குற விஷயங்கள்னாலேயோ எண்ணத்தால நினைக்கக்கூடிய பொருட்கள்னாலேயோ எதுனாலையும் அழிய மாட்டான். பூமியிலையும் சாக மாட்டான், ஆகாசத்திலையும் சாக மாட்டான். அவன் தேவர்கள்னாலேயோ யக்ஷர்கள்னாலேயோ இல்ல பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படிப்பட்ட திரிமூர்த்திகள்னாலேயோ சாக மாட்டான். நீர்லேயோ நெருப்புலேயோ காற்றுலேயோ மண்ணுலேயோ இப்படிப்பட்ட 5 பூதங்கள்னால சாக மாட்டான். இல்ல பெரிய ரிஷி முனிவர்களும் தேவர்களும் கொடுக்கக்கூடிய சாபத்தினாலையும் அவன் சாக மாட்டான். அப்படிப்பட்ட சாபங்கள்லாம் அவனுக்கு ஒண்ணுமே பண்ணாது. வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டான், வெளியிலையும் சாக மாட்டான். தெய்வத்தன்மை உள்ள அஸ்திரங்கள் எதுவுமே அவனை கொல்லாது. ராத்திரியிலையும் சாக மாட்டான், பகல்லையும் சாக மாட்டான். யமனால அவனோட உயிரை எடுத்துட்டே போக முடியாது. இப்படி எதுலையும் போக மாட்டேங்கிறானே, ஆர் இனி அவன் உயிர் கொள்வார் அப்படின்னு கம்பர் கேட்கிறார். இவனை யாரா கொல்ல முடியும் அப்படிங்கிறார். 5 பூதங்கள்னால ஆன 5 புலன்களால உணரக்கூடிய எந்த பொருட்களும் அவனை கொல்லாது. அவனை பெத்த அப்பாவே வந்தாலும் அவனை கொல்ல முடியாது. இதுதான் இரண்யனோட நிலைமை. எல்லா உலகங்களுக்கும் இப்ப அவன்தான் இறைவன் அப்படிங்கிறார் கம்பர்.
பூதம் ஐந்தொடும் பொருந்திய உணர்வினில் புணரா வேதம் நான்கினும் விளம்பிய பொருள்களால் வெளியான் தாதை தன்னை தான் தனி கொலை சூழினும் சாகான் ஈது அவன் நிலை எவ்வுலகங்களுக்கும் இறைவன். இவ்வளோ உட்காந்து யோசிச்சு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வரத்தை வாங்கியிருக்கான். இந்த டயத்தை யூஸ் பண்ணி ஒரு 4 நல்ல விஷயம் தெரிஞ்சிருந்துருக்கலாம். இப்படி இவன் வரம் வாங்கினதுக்காக தான் முதல்ல கடவுள் வாழ்த்து அப்படி பாடினார் கம்பர். இப்படியெல்லாம் வரம் வாங்கினா தன்னை யாராலையும் அழிக்க முடியாது, சுவாமியை ஜெயிச்சிடலான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் பகவானோடைய எக்ஸிஸ்டன்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம அறிவுக்கு புலப்படாதுன்னு முதலையே சொல்லிட்டார் கம்பர். நன்றே நம்பி குடி வாழ்க்கை எல்லாம் அவன் போய் தபஸ் பண்ணி சிரமப்பட்டு வரம் வாங்கின்னு இருக்கும்போது தேவேந்திரன் அவன் இல்லாத போது அவன் நாட்டு மேலே படையெடுத்து அவனுடைய மனைவியான கயாதுவை பிடிச்சிட்டு போவான். அவன் அப்படி பிடிச்சிட்டு போகும்போது கயாது ப்ரெக்னெண்ட்டாக இருப்போம். இப்போ கரெக்டாக நாரதர் வந்துருவார். தேவேந்திரா என்ன பண்ணுற நீ இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கோச்சுப்பார். இப்போ இந்திரன் சொல்லுவான், அவன் பயங்கர மோசமானவனாக இருக்கான், அவனுக்கு பிறக்கிற புள்ள அதை விட மோசமானவனாக தான் இருக்கும், இவனையே தாங்க முடியல, குழந்தைய அழிச்சிடணும் அப்படிமா. அப்போ நாரதர், முட்டாள், இந்த குழந்தையால தான் நீங்கள்லாம் பழைக்க போறீள் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி கயாதுவை தன் கூடயே கூட்டின்னு போயிடுவார். இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்படி கூட்டின்னு போய் தன்னோட ஆசிரமத்தில் வச்சு டெய்லி சுவாமியை பற்றி எல்லாம் சொல்லி அவள் கயாது முழிச்சுட்டு இருக்காளோ தூங்குறாளோ எல்லா சமயத்திலையும் நமோ நாராயணாய சொல்லி 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 அந்த குழந்தைய ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவார். அது கர்ப்பத்தில் இருக்கும்போதே இந்த வேதமெல்லாம் சொல்லக்கூடிய சுவாமி என்ன எப்படிப்பட்டவர்ங்கிறதெல்லாம் தெரிஞ்சுன்றும். அதனால அது பிறக்கிறதையே ஐஸ்வர்யத்தோட பிறக்கும். ரியல் மகாலட்சுமி சுவாமியோட ஸ்மரணையும் எது வந்தாலும் அசையாம பேரானந்தத்தில் இருக்கக்கூடிய சௌக்கியமான ஸ்தானமும் அதோட மனசுல எப்பவும் இருக்கும். கம்பர் பிரகலாதனை டிஸ்கிரைப் பண்றார். இப்படிப்பட்ட பயங்கர அரக்கனான ஹிரண்யனுக்கு அறிவாளிகளிலேயே சிறந்த அறிவாளியான ஒரு அருமையான மகன் பிறந்திருக்கான். யாராவது ஒருத்தரை காட்டி இவர் தூயவர்னு நம்ம சொன்னோம்னா அதை விட அவன் தூயவனா இருப்பான். வேதங்கள்லாம் தூயது அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த வேதத்தை விட தூய்மையானவன். எல்லா உலகத்தையும் ஆட்சி பண்றானே ஹிரண்யன், அப்படி இல்லாம இவன் ரியலா ஆட்சி பண்றான். எல்லாத்துக்கும் பெரிய நாயகன், ஒப்பற்ற ஞானி, எனக்கு ஈடு இணையே கிடையாது, எல்லா அறங்களுக்கும் தலைவன், இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் ஒரு அம்மாவை விட ஜாஸ்தி அன்பு காட்டக்கூடியவன், மிகுந்த தகுதியுடைய ஒப்பற்ற தனித்தலைவன், ஆயவன் தனக்கு அருமகன், அறிஞரின் அறிஞன், தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயான், நாயகன், தனி ஞானி, நல்லறத்துக்கு நாதன், தாயின் மண்ணுயிர்க்கு அன்பினன், உளன் ஒரு தக்கோன். அவாவா குழந்தைய பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது, அது இப்படி ஒரு சமத்தான குழந்தையா இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. அதனால ஹிரண்யகசிபுக்கு கூட ரொம்ப பிரியமா இருந்துதான் பிரகலாதன் மேல. இந்த சமத்தான குழந்தைய பார்த்து மனசு சந்தோஷப்பட்டு உருகி, இந்த உலகத்தையெல்லாம் நீ தான் எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய போற, அதனால நீ போய் எல்லா வேதங்களையும் கத்துண்டு வா, எல்லா லெசன்ஸும் கத்துண்டு வான்னு சொல்றான் ஹிரண்யகசிபு. ஆழி ஐய நீ அரிதியால் மறை என அறைந்தான். இப்படி ஹிரண்யகசிபு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும்போது சுக்கராச்சாரியார் எங்க போனார்னே தெரியாது. அவர் தான் அசுர குரு. அதனால அவருக்கு பதிலா அவரோட பிள்ளைகள் 2 பேர் சண்டா அமர்க்கர்களை பிரகலாதனுக்கு பாடம் சொல்லித்தர சொல்லுவான் ஹிரண்யகசிபு. நான் இங்க கம்பராமாயணத்துல ஒரு அந்தணன் அப்படின்னு போட்டிருக்கு. யாரோ ஒரு பிராமணன் இல்ல ஒரு ரிஷி, எல்லா வேதங்களும் படிச்சு அறிஞ்சவன், எல்லையில்லாத அறிவுடையவன். அவங்கிட்ட போய் நன்று நீ இவருக்கு உதவுதி மறை, இவனுக்கு எல்லா வேதங்களும் நன்னா சொல்லி கொடு அப்படின்னு ஹிரண்யகசிபு ஆர்டர் போட்ட உடனே அவனோட போறான் பிரகலாதன். அந்த அந்தணனுடைய ஆசிரமத்துக்கு போய் எல்லா வேதங்களையும் ஓதி தெரிஞ்சுக்கிறான்.